Let's watch some crazy stuff, yo. நம்ம ஆல்ரெடி புல் ரன்ல தான் இருக்குமா, ஏன்னா இன்னும் $100K வந்து போகல. இதை பேஸ் பண்ணி 2025ல கிரிப்டோ மார்க்கெட் வந்து பூம் ஆகுமா, கிரிப்டோ ஈஸியா வந்து $10 trillion அதுக்கு மேல எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. இதுக்கு மேல தான் நம்ம வந்து பெரிய ரன் ஆனது கிரிப்டோ மார்க்கெட் கேப்ல ஆல் காயின்ஸ்ல தான் வந்து பார்க்கவே வந்து போறோம். Jeez, Rick, oh my god. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்க்ளூசிவாக மார்க்கெட் அப்டேட் தான் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக இது வந்து பிளான் பண்ணிட்டு இருந்தேன், அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸும் எடுத்துகிட்டு இருந்தேன். ஏன்னா இது ஷார்ட் டேர்மில் பிட்காயின் வந்து எப்படி மூவ் ஆக போகுது, சப்போர்ட் இங்கே இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருக்குது, அதை பற்றி நம்ம பெரிய அளவில் வந்து பேச போகிறது இல்லை. ஏன்னா நம்ம யாருமே பெரிய அளவில் ட்ரேட்லாம் வந்து பண்ணுறது இல்லை கிரிப்டோவில். ஆல் காயின்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு புல் ரன் வந்தால் ஜென்ரேஷனல் வெல்த் மேக் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம எல்லாருமே வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ அப்படி இருக்கும் போது நம்ம நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. இந்த புல் ரன் எந்த அளவுக்கு வந்து போகும், புல் ரன்ல தான் நம்ம வந்து இருக்கோமா, அண்ட் எப்படிலாம் நம்ம ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி நம்ம ப்ராஃபிட்ஸ் அப்படிங்கிறது பண்ணலாம், எப்படி புக் பண்ணலாம், அதெல்லாம் பத்தி நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த வீடியோ அந்த வகையில் ஒரு பார்ட் 1 வீடியோ வந்து இருக்க போகுது. ஃபர்ஸ்ட், இந்த புல் ரன்ல கிரிப்டோ மார்க்கெட் ஓவரால் கேப் எவ்வளோ போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா போன புல் ரன்ல $3.1 trillion வந்து இருந்தது, இப்போதைக்கு $2.5 trillion இருக்குது. எந்த அளவுக்கு இது வந்து எக்ஸ்போனன்ஷியலா வந்து இந்த நம்பர் போக வாய்ப்பு இருக்குது. செகண்ட் வந்து பிட்காயின் இப்போ $65,000 இருக்குது. நம்ம ஆல்ரெடி புல் ரன்ல தான் இருக்குமா, ஏன்னா இன்னும் $100K வந்து போகல, ஈஸியா $100K போயிடும் அப்படின்றாங்க. பிட்காயின் எவ்வளவு இந்த சைக்கிள்ல போக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற பத்தி பேசலாம். அண்ட் எப்போ ஆல் காயின்ஸ்ல ரேலி ஆனது வந்து நடக்கும். நேத்து வந்து பாத்தீங்கன்னா எத்தேரியமோட ETF வந்து ட்ரேட் ஆக வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. எப்போ இன்னும் எத்தேரியமோட பிரைஸ்லாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ண வந்து ஆரம்பிக்கும் அப்படிங்கறத பத்தியும் டிஸ்கஸ் பண்ணலாம். சொலோனா ETF வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெகுலேட் பண்றாங்க. சொலோனா சுத்தி நிறைய மீம் காயின்ஸ் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணுது. டே டு டே சொலோனால டிரான்சாக்ஷன்ஸ் வந்து பிச்சிட்டு வந்து போயிட்டு வந்திருக்குது. சொலோனாவோட பிரைசிங் எவ்வளவு வந்து போக வாய்ப்பு வந்து இருக்குது. இந்த சைக்கிள்ல புதுசா ஜிகே சிங்க், ஆல்ட் லேயர், அது இது ஸ்டார்க் நெட், ஏகப்பட்ட லேயர் 2ஸ்லாம் கூட வந்து வந்திருக்குது. அதெல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்றது மேபி இந்த வீடியோலனாலும் அப்கமிங் இந்த சீரீஸ்லயே வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் இந்த இயர் எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா யூஎஸோட பிரசிடென்ஷியல் எலெக்ஷன்ஸ் வந்து வர இருக்குது. அதுக்கு முன்னாடி இப்போ எக்ஸிஸ்டிங்கா இருக்க பார்ட்டி வந்து ஏதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் வந்து பண்ணுவாங்களா, 2025ல ட்ரம்ப் வருவாங்கன்னு வந்து சொல்றாங்க இல்லையா, இதை பேஸ் பண்ணி 2025ல கிரிப்டோ மார்க்கெட் வந்து பூம் ஆகுமா, எந்த நிலைமையில இருக்குது அப்படிங்கிற பத்தி ஓவரால் நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு. நிறைய டேட்டாஸ் வந்து கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். வீடியோல கம்ப்ளீட்டா 1 by 1 டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ ஒரு விஷயம் வந்து சொல்றேன், இப்போதைக்கு கரண்டா வந்து பாத்தீங்கன்னா பிட்காயின் டாமினன்ஸ் 55% வந்து இருக்குது. ஸோ பிட்காயின் டாமினன்ஸ் கம்மியாகும் போது போன புல் ரன்ல வந்து பாத்தீங்கன்னா மெட்டாவர்ஸ் பயங்கரமா போச்சு, டிஃபை நல்லா போச்சு, NFT நல்லா போச்சு. அது தாண்டி மீம் காயின்ஸ்ல நிறைய பேர் பயங்கரமான மணி அப்படிங்கிற மேக் பண்ணிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஷிபா இனுல, அப்புறம் இந்த NFT ஆட்டம், ரினாலு, அந்த மாதிரி ஏகப்பட்டது. ஃப்ளோக்கி கூட அப்பதான் வந்து நினைக்கிறேன், பேபி டோஜி, அந்த டோஜ் ரிலேட்டடானது எல்லாமே. ஸோ போன வாட்டி வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் கிரிப்டோ மார்க்கெட் கேப்ல 6% வந்து மீம்கான டாமினேஷன் அப்படிங்கிறது வந்து வரைக்கும் வந்து போச்சு அந்த பீக் மீம் காயின் சீசன்ல. இந்த வாட்டி எவ்வளவு வந்து போகும், ஏன்னா மீம்ஸ் பயங்கரமா இந்த வாட்டி வந்து பேசப்பட்டு இருக்குது. இதெல்லாம் பத்தி வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். சரி, நிறைய பேசாம லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ ரைட் நவ, ரைட் அவே. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சப்போர்ட் பண்ண நினைச்சீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் கேப்ல இருந்தே வந்து ஆரம்பிப்போம். எந்த அளவுக்கு மார்க்கெட் கேப் போகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ கொஞ்சம் பெருசா இருந்தாலும் வந்து பாருங்க, யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் வந்து இருக்கும். அண்ட் ஆல்சோ முடிஞ்ச அளவுக்கு பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்லியா வந்து வச்சிருக்க ட்ரை பண்றேன். இப்போ இந்த மார்க்கெட் கேப் ஆனது காயின் கேக்குள்ள 15,000 காயின்ஸ் கிட்டக்கா இருக்கா. இந்த எல்லா காயின்ஸோட சேர்த்து எவ்வளவு வேல்யூ வருதோ அதுதான் இந்த மார்க்கெட் கேப் வேல்யூவேஷன் ஆனது. இப்போதைக்கு $2.5 trillion இருக்குது. இப்போ நம்ம இந்த வீடியோல வந்து பேஸ்ட் ஆன் வெறும் டெக்னிக்கல்ஸ் மட்டும் வந்து இல்லாம பேஸ்ட் ஆன் இப்போ வேர்ல்டுல என்னெல்லாம் வந்து நடக்குது, இப்போ யூஎஸ்ல என்ன பார்ட்டி வந்து வரப்போகுது, என்ன ஆட்சி நடக்கும், அவங்க என்ன மாதிரி வந்து ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க, இது மாதிரி ஒரு பர்டிகுலர் ஆஸ்பெக்ட் மட்டும் வச்சு பார்க்காம ரெண்டும் கலந்து அண்ட் என்னெல்லாம் டேட்டாஸ் என்னெல்லாம் வந்து இருக்குதோ அதை வச்சு எந்த அளவுக்கு போங்க அப்படிங்கிறது, அந்த மாதிரி தான் இந்த டிஸ்கஷன் ஆனது வந்து இருக்க போகுது. ஓகேங்களா? சரி, இப்போ போன வாட்டி $3 trillion வரைக்கும் வந்து போச்சு. டே டைம் ஃப்ரேம்ல இந்த சார்ட் ஆனது வந்து வச்சிருக்கேன். சரி, இப்போ வீக்லிலேயே கூட வந்து நம்ம வந்து மாத்திக்கலாம். ஸோ இங்க வந்து பார்க்கும்போது இது ஆக்சுவலா வந்து ஒரு நல்ல விஷயம் தான். இந்த மாதிரி நம்ம கன்சாலிடேட் ஆகுறது முன்னாடிலாம் விட இப்போ கிரிப்டோ மார்க்கெட் கேப் நல்லாவே வந்து மெச்சூர் ஆயிட்டு வந்துட்டு இருக்குது. போன புல் ரன் விட 2018லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துலயே நிறைய காயின்ஸ் ஆனது
பம்ப் ஆயிட்டு உடனடியாக வந்து டம்ப் ஆயிருச்சு. ஸோ அது நம்மளால ஒழுங்காக ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ண முடியாது, நம்மளால ப்ரீத் கூட பண்ண முடியாது, கரெக்டாக அதை செல் பண்ணுறதுக்கோ கரெக்டாக எது பை பண்ணலாம் பார்க்கறதுக்கோ. இப்போ நம்மளுக்கு அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டியானது மார்க்கெட்டில் வந்து கிடைக்குது. போன சைக்கிளில் அதை விட வந்து பார்த்தீங்கன்னா 2018 விட பெட்டராக இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ட்ரில்லியன் to 2.5 ட்ரில்லியன் நடுவுலயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக நம்ம வந்து கன்சால்டேட் ஆகிட்டு வந்திருக்கோம். ஓரளவுக்கு டெக்னிக்கல்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு இது வந்து தெரியும், இது புல்லிஷான ஒரு விஷயம் தான் அப்படின்னு. அண்ட் ஆல்சோ நான் ரொம்ப டெக்னிக்கல்ஸை பிலீவ் பண்ண மாட்டேன். பட் எப்படின்னா ஷார்ட் டேர்ம்ல இப்படி வந்து போகும் அப்படிங்கிறது தான். லாங் டேர்ம்ல இது பின்னாடி இருக்க சைக்காலஜியே இதுதான். ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல வந்து செல்லர்ஸ் வந்து உள்ள வராங்க, பையர்ஸ் எக்ஸாஸ்ட் ஆகுறாங்க, மறுபடியும் இந்த இடத்துல பையர்ஸ் டிமாண்ட் ஆனது கிரியேட் ஆகுது, பையர்ஸ் வந்து உள்ள வராங்க. இந்த பேட்டர்ன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல செல்லர்ஸ் எக்ஸாஸ்ட் ஆகி பையர்ஸ் வந்து கிக்கின் ஆகி ரொம்ப அதிகமான வால்யூம்ல பிரேக் அவுட் ஆனது வந்து நடக்கும். ஸோ இதுதான் இது பின்னாடி இருக்க சைக்காலஜி. ஸோ இப்படி இருக்கா, ஸோ அப்படியே வந்து இந்த மாதிரி தான் வந்து நடக்கும் ஆக்சுவலா. ஸோ இப்போ என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் நம்ம இந்த கன்சால்டேஷன் ஃபேஸ் முடிஞ்சோடனே 3 ட்ரில்லியன் அதுக்கு மேல அப்படிங்கிறது வந்து ஒரு பிரேக் அவுட் ஆனது வந்து நடக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அக்ராஸ் நம்ம இந்த வேர்ல்டு நடக்குது. இந்த யூஎஸோட பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் வருதா, ட்ரம்ப் வந்து கம்ப்ளீட்டா ஒரு கிரிப்டோ சப்போர்ட்டரா இருக்காரு, ஆல்ரெடி நிறைய என்எஃப்டிஸ் லான்ச் பண்ணிருக்காரு, மைனிங் வந்து யூஎஸ்ல வந்து வச்சிருப்பேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஸோ ட்ரம்ப் வந்து வந்துட்டாருன்னா 2025ல அப்படியே நம்ம ஒரு அளவுக்கு ஒரு நல்ல புல் ஃபேஸ் ஆனது வந்து பார்ப்போம். நேத்தும் இதுக்கேற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எத்தேரியம் ETF வந்து வந்தது, $1 பில்லியன் ஆனது வால்யூம் ஆனது வந்து ட்ரிகர் பண்ணுச்சு. பட் ஸ்டில் இட்ஸ் நாட் ரைட் டைம். ஏன் அப்படின்னு வந்து சொல்றேன்னா இது பிட்காயினோட சார்ட். நான் ஏன் இன்னும் ஆல் காயின்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல, ஆல் சீசன்லாம் இப்போ எதிர்பார்க்க முடியாது வந்து சொல்றேன். மேபி ஆல்ஸ் வந்து பம்ப் ஆகலாம், பட் நம்ம சிக்னிஃபிகண்டா ஆல்ஸ் தான் டாமினண்டா கிரிப்டோல பம்ப் ஆகுறது வந்து அதுக்கான டைம் இன்னும் இல்லை. ஏன் அப்படின்னா இப்போ பிட்காயின்ல இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த பேட்டர்ன் மாதிரி வந்து டிரா பண்ணிருக்கேன்ல, இந்த இடத்துல வந்து உங்களால வந்து பார்க்க முடியும் மல்டிபிள் டைம்ஸ் ரெசிஸ்டன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் லைன் ரெசிஸ்டன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிட்காயின் வந்து ரீட்ரேஸ் ஆகி கீழே வந்து வந்திருக்குது. ஸோ இப்போ ரீசெண்டா கூட வந்து ஹிட் ஆயிருக்குது இந்த பாயிண்ட் உங்களால இங்க வந்து பார்க்க முடியும். சோ இதே நம்ம எத்தேரியம் சார்ட்ல வந்து பார்த்தோம்னா இப்போ அதே மாதிரி நான் வந்து உங்களுக்கு இந்த பேட்டர்ன் இதே அந்த ரெப்ளிகா மாதிரி தான் இருக்கு. ஏன்னா பிட்காயின் எத்தேரியம்லாம் ஒரே மாதிரி தான் மூவ் ஆகும். சோ அதை தான் வந்து ஃபாலோவும் பண்ணுது. இந்த மாதிரி ஒரு லைன் கூட டிரா பண்ணாலுமே கூட இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எத்தேரியம்லாம் அந்த அளவுக்கு மூவ் ஆனது வந்து கிடையாது. சோ இந்த எத்தேரியம் ETF வச்சு நிறைய பேர் எத்தேரியம்ல செல் ஆஃப் நடக்கும், நிறைய பேர் எத்தேரியம் பயங்கரமா உடனே பம்ப் ஆயிடும்லாம் எதிர்பார்த்தாங்க. பட் எத்தேரியம் ETF வந்து ஒரு ஸ்லோ அப்சார்பன்ட், ஸ்லோவா எத்தேரியம்ல மணி கொண்டு வரும், எத்தேரியம்க்கு வந்து ஒரு லாங் டேர்ம் புல்லிஷ்னஸ் வந்து கொண்டு வரும். அதுதான் நான் வந்து நினைக்கிறேன். மேபி செல்த நியூஸ் நடந்தா கூட பெரிய அளவுக்கு $2,500 ஒரு $3,000 கீழே உடனடியெல்லாம் வந்து போகாது. ஓகேங்களா? சரி, இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா பிட்காயின்ல வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்டக்கா வரைக்கும் வந்து போயிட்டு அந்த ரிஜெக்ஷன் நடந்திருக்குது. பட் எத்தேரியம் கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எத்தேரியம் அந்த அளவுக்கு வந்து போக கிடையாது. அண்ட் ஆல்சோ கம்மிங் டு தி பிட்காயின் டாமினன்ஸ் இன்னும் வந்து சைட்வேஸ்ல அண்ட் கொஞ்சம் பம்ப் ஆகிற மாதிரி தான் வந்து இருக்குது. மேபி ஒரு ஸ்பைக் வந்து ஒரு 58 ஒரு 60 வரைக்குமே கூட வந்து போய் டம்ப் ஆயிட்டு அதுக்கப்புறமா பிட்காயின் டாமினன்ஸ் ரீட்ரேஸ்மெண்ட் வந்து நடக்கும். சோ இதுல ரெண்டு கேஸ் சினாரியோஸ் வந்து இருக்குது. ஏன்னா நான் இப்போ பிட்காயின் நான் வந்து சொல்லியிருந்தேன் $80,000 இல்ல $1 lakh மேல நம்ம கிராஸ் ஆகி போகிறது வந்து பார்க்கும்போது பெரிய அளவுக்கு நம்மளோட ஆல் காயின்ஸ் வந்து பம்ப் ஆகாது. சோ இன்னும் பிட்காயினோட ரேலியே இன்னும் வந்து ஃபுல்ஃபில் ஆகல. அந்த மீன் டைம்ல பிட்காயின் பம்ப் ஆகும்போது மேபி கொஞ்சம் வந்து ஆல் காயின்ஸ் வந்து பம்ப் ஆகலாம். பட் பெரிய அளவுல ஒரு ஆல் சீசன் மாதிரி வந்து பார்க்கிறதுக்கு நிறைய டைம் நடக்கும். சரி, இப்போ மார்க்கெட் கேப் எந்த அளவுக்கு போகும் நான் வந்து எதிர்பார்க்கிறேன். எத்தேரியம் ETF வந்துருச்சு, அதுல நல்ல மணி இன்ஃப்ளோ ஆல்ரெடி ஓரளவுக்கு வந்து வந்துட்டு இருக்குது. இப்போதைக்கு யூஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா யூஎஸோட ஸ்பாட் ETF பத்தி தான் நம்ம பேசுறோம். சோ அப்படின்னா யூஎஸ்ல வந்து அந்த அளவுக்கு கிரிப்டோ ஃப்ரெண்ட்லியான ஒரு என்விரான்மெண்ட் வந்து இல்லாதனால என்விரான்மெண்ட் வரும். இப்போ ட்ரம்ப் வந்தாருன்னா இன்னும் பெரிய அளவுக்கு ETF மூலமாவே மணி இன்ஃப்ளோ ஆனது வந்து நடக்கும். ஸோ இதெல்லாம் வந்து வச்சு பார்க்கும்போது கிரிப்டோ ஈஸியா வந்து ஒரு $6 to 8 trillion, சில பேர்லாம் $10 trillion அதுக்கு மேல எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஏன்னா இப்போ வந்து இங்க வந்து பாருங்களேன், டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட் போன வருது $3 trillion போச்சு. அதுக்கு முன்னாடி 2018ல வந்து பாத்தீங்கன்னா வெறும் $800 billion கீழே இருந்தது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4 மடங்கு வந்து உயர்ந்துச்சு. ஸோ நம்ம 4 மடங்குலாம் ஒவ்வொரு வாட்டியும் அந்த அளவுக்கு மல்டிப்ளேயர்ல வளராது. ஏன்னா மார்க்கெட் கேப் பண்ணது மார்க்கெட் ஆனது பெருசாயிருச்சு. இப்போ சோ $3 trillion இருந்து நம்ம வந்து ஒரு $8 trillion ஒரு $7 trillion கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வெறும் ஒரு 2x ஒரு 2.5x மல்டிப்ளேயர் தான். சோ ஒரு 4xலாம் வந்து கிடையாது இல்லையா? ஒரு 100% வளர்ந்தாலே நம்ம வேற லெவல்ல இந்த மார்க்கெட் ஆனது வந்து பெருசாயிடும், நம்ம நல்ல கெயின்ஸ் ஆனது வந்து பார்க்கலாம். சரி, இப்போ கம்மிங் டு இந்த பிட்காயினோட மார்க்கெட் கேப் எந்த அளவுக்கு போகும், பிட்காயினோட பிரைஸ் எந்த அளவுக்கு போகும். மார்க்கெட் கேப் வந்து ஒரு 6 trillion ஒரு 8 trillion வந்து போயிருச்சுன்னு
போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பிட்காயின் ஈஸியாக அட்லீஸ்ட் ஒரு $150K வந்து போகும். ஃபார் எக்ஸாம்பிள் பிட்காயினோட டாமினன்ஸ் 50% வந்து இருக்குது, மார்க்கெட் கேப் வந்து ஒரு 6 ட்ரில்லியன்ல வந்து இருக்குது. அப்படி வந்து பார்க்கும்போது என்ன ஆகும்னா பிட்காயின் வந்து ஈஸியாக நம்ம வந்து ஒரு $150K வந்து பார்க்க முடியும். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்றது எனிவேர் அரௌண்ட் ஒரு 140K to 180K போகும் அப்படிங்கிறது. எத்தேரியம் ஆனது எத்தேரியம்க்கு வந்து எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20% இல்ல அதுக்கும் மேல டாமினன்ஸ் ஆனது வந்து இருந்திருக்குது. ஸோ மேபி ஒரு 8K to 10K ரொம்ப கம்மியான எக்ஸ்பெக்டேஷன்ல வந்து சொல்றேன். மேபி எத்தேரியம் இன்னும் பெரிய அளவுல இந்த ETF மூலமா வால்யூம் வந்து எத்தேரியம்க்கு இன்னும் பெரிய அளவுல இது வந்தா ஹைப் அப்படிங்கறது கிரியேட்லாம் ஆனா எத்தேரியம் அதுக்கு மேலேயுமே கூட வந்து போக வாய்ப்பு இருக்குது. ஸ்டில் இங்க இருந்தே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2x மேல டீசென்டான ரிட்டர்ன்ஸ் வந்து எத்தேரியம்ல ஈஸியா வந்து எதிர்பார்க்கலாம். நான் சொல்றது மினிமல் எக்ஸ்பெக்டேஷன்ல வந்து சொல்றேன். ஸோ சொலோனாலாம் எந்த அளவுக்கு போகும், சொலோனா இப்போ எத்தேரியம் வந்து இந்த இடத்துல இருந்து ஒரு 3x வந்து போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே 1 ட்ரில்லியனுக்கு மேல ஆல்ரெடி வந்து போயிடும். சொலோனா வந்து நிறைய பேர் வந்து $1000 போகும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனா வந்து வச்சிருக்காங்க. பட் மேபி வந்து சொலோனா இப்போ இருக்க ஹைப்புக்கு இப்போ இருக்க சொலோனால இருக்கக்கூடிய மீம்ஸுக்கு சொல்ல முடியாது. மேபி இது வந்து சொலோனாக்கான டாப்பாவும் வந்து இருக்கலாம். பட் எனக்குமே பெருசா சொலோனா இதோட நிற்கும் அப்படிங்கிற வந்து தோணல. மேபி ஒரு $600 $700 கூட வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் நானுமே வந்து பார்க்கறேன் சொலோனா பொறுத்த வரைக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு கிரேசியா சொலோனால இருக்கவங்களுக்கு தெரியும் ஏன் எந்த அளவுக்கு டிரான்சாக்ஷன்ஸ்லாம் நடக்குது அப்படின்னு. அண்ட் ஆல்சோ சொலோனால இப்போ இருக்க சப்ளையுமே வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா அன்லாக்டா தான் வந்து இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட 580 மில்லியன் சப்ளை, இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா 465 மில்லியன் அவுட் வந்து ஆயிருச்சு. அண்ட் ஆல்சோ சொலோனா இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறதும் வருஷத்துக்கு வந்து கம்மியாயிட்டு தான் வந்து இருக்குது. ஸோ அதனால சொலோனா மேபி வந்து ஒரு $600-700 கூட வந்து போகலாம். இதை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து அப்கமிங் டேஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் இந்த லேயர் 2ஸ்ல எதெல்லாம் வந்து நல்லா போகும், இந்த லேயர் 2s வார் பத்தியும் நான் அப்கமிங் வீடியோஸ்ல வந்து சொல்றேன். இந்த வீடியோல மெயினா நான் இதெல்லாம் தான் வந்து பேச நினைச்சேன். இந்த அளவுக்கு மார்க்கெட் கேப் போகும் பிட்காயின் எத்தேரியம் பத்தி. அண்ட் கமிங் டு BNB பாயிண்ட் ஆஃப் வியூ, இப்போ CZ வந்து விட்டு போயிட்டாரு பினான்ஸ் வந்து. இப்போ வந்து புது CEO வந்து இருக்காங்க. பினான்ஸ் அந்த அளவுக்கு வந்து இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா இல்ல. பட் ஸ்டில் இன்னும் பெரிய அளவுல இந்த பினான்ஸ் ஸ்மார்ட் செயின்ல மீம் காயின் சீசன்லாம் வந்து எதிர்பார்க்கிறேன். BNBயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு $1500 $2000 கூட இந்த சைக்கிள்லயே நம்ம வந்து பார்க்க வந்து வாய்ப்பானது வந்து இருக்குது. உங்களுக்கு லார்ஜ் கேப் இந்த டாப் 100ல இருக்கிறதோட பிரைஸ் ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் வேணும்னாலும் சொல்லுங்க. சார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ்ல வந்து நான் வந்து என்னோட பெர்ஸ்பெக்ஷன் ஏன் நான் அப்படி இப்போ அந்த அளவு பிரைஸ் போகும்னு நினைக்கிறேன் அதெல்லாம் வந்து டீட்டெயிலா வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். சரி, இப்போ யூஎஸ்ல இருக்கக்கூடிய இன்ஃப்ளேஷன் டேட்டாஸ் வந்து பார்ப்போம். போன வந்து இந்த ஜூலைல வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்க ரிப்போர்ட் படி 3% இன்ஃப்ளேஷன் ஆனது வந்து இது பண்ணிருக்காங்க. அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் எந்த விதமான கட்ஸ்மே வந்து இல்லை. இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 5.5% அந்த ரேஞ்சில் வந்து இருந்துட்டு வந்திருக்குது. இதுல என்ன அப்படின்னா நிறைய நம்மளால ஈஸியா வந்து சொல்லிட முடியாது. நான் அவ்வளவு பெரிய ஆள வந்து இல்லை, யாராலுமே அவ்வளவு இதுவா வந்து ஷேர் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு சைட்ல இப்போ இந்த அளவுக்கு ஹையான இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கக்கூடிய ஒரு என்விரான்மெண்ட்ல மார்க்கெட் வந்து எக்கனாமி வந்து பூம் ஆகாது அப்படின்வாங்க. பட் என்ன நடந்திருக்கு, லைக் லாஸ்ட் ஃபியூ வீக்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டே தான் வந்து இருக்கு. ஒரு பெருசா இதுக்கப்புறம் நம்ம இந்த சார்ட்ல வந்து ஆல் டைம் ஹை ஆனது போன ஆல் டைம் ஹை ரீச் ஆக போகுது அப்படி இப்படின்லாம் இல்லை. ஏன்னா புது ஆல் டைம் ஹை கிரியேட் பண்ணக்கூடிய எவ்ரி சிங்கிள் பாயிண்ட் இதுக்கு மேல புது ஆல் டைம் ஹை தான். ஸோ சார்ட் வந்து பாருங்க எந்த அளவுக்கு க்ரோ ஆயிட்டு இருக்குன்னு. ஸோ அதனாலேயே வந்து ஒரு ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் என்விரான்மெண்ட்ல இது வந்து பூம் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மி பண்றேன் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் ஃபெட் கிட்ட வந்து இல்லை இப்போ வரைக்குமே வந்து. அண்ட் ஆல்சோ இப்போ எலெக்ஷன்ஸ் வந்து வரப்போகுது. எலெக்ஷன்ஸ்க்காக இவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கட் பண்ணோம் அப்படிங்கிற கட்டாயத்தில் இவங்க இல்லை. ஏன்னா ஆல்ரெடி இவ்வளோ ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா யூஎஸோட எக்கனாமியானது பயங்கரமா பூம் ஆயிட்டு தான் வந்து போயிட்டு இருக்குது. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இவங்க கட் டவுன் பண்ணுவாங்களா? அண்ட் S&P போற வேகத்தை பார்த்தா எந்த அளவுக்கு வந்து போகும், ஏதாவது நம்ம ஷார்ட் டேர்ம்ல பெரிய ரிட்ரேஸ்மெண்ட் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க. அண்ட் இப்போ பிட்காயின் இப்போ கொஞ்சம் வந்து பம்ப் ஆயிட்டு இப்போ ரீசெண்டா டம்ப் ஆயிட்டு இருக்கு இல்லையா, 68லாம் வந்து போயிட்டு இந்த இடத்துல ரிஜெக்ஷன் வந்து இதுக்கு ஏத்த மாதிரி சைமல்டேனியஸா ஒரு ரிப்போர்ட்டும் வந்து இருக்குது. MTGOX இந்த ஹேக் ஆன ஒரு எக்ஸ்சேஞ்ச் அவங்க ஃபண்ட்ஸ் வந்து ரீஃபண்ட் பண்றாங்க இல்லையா. ஸோ அதுல வந்து என்ன ஆச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களோட ஓவரால் ஹோல்டிங்ஸ் 90,000 பிட்காயின்ஸ் மேல வந்து இருந்தது. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கு மேல வந்து அவங்க வந்து ஃபண்ட்ஸ் வந்து யூசர்ஸ்க்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அவங்க கிட்ட பேலன்ஸ் வந்து 42,000 பிட்காயின்ஸ் ஆனது வந்து இருக்குது. ஸோ இதனாலதான் பெரிய அளவுல செல்லிங் ப்ரெஷர் ஆனது ரீசெண்ட் டேஸா மார்க்கெட்ல வந்து இருந்துட்டு வந்து இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் இது என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா பிட்காயின் எத்தேரியம் விட்டுட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய மத்த ஆல் காயின்ஸ் லைக் லார்ஜ் கேப் சொலோனா அந்த மாதிரியும் இருக்கட்டும், இல்ல லைக் ஒரு மீம் காயினா இருக்கட்டும், அதோட மார்க்கெட் கேப் போன வாட்டி இதுங்கெல்லாம் மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா $1.1 ட்ரில்லியன் மார்க்கெட் கேப் ஆனது வந்து போயிட்டு இப்போதைக்கு இந்த சைக்கிளோட பாட்டமா 285 பில்லியன் வரைக்கும் வந்து டம்ப் ஆயிட்டு இப்போதைக்கு 600 பில்லியன்ஸ்ல வந்து இருக்குது. இது போன வாட்டி விட பெரிய அளவுல எக்ஸ்போனன்ஷியலா போகும்
அப்படிங்கிற எதிர்பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா இதுக்கு மெயினான பேக்கப் மீமா தான் இருக்கும் அப்படிங்கிறதும் இருக்கு. ஏன்னா போன சைக்கிள்ல மீம் காயின் சீசன் வரும்போது டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட் கேப்ல 6% மீம் மட்டுமே டாமினேஷன் வந்து எடுத்துக்கிச்சு. இப்போதைக்கு மீம் மேபி வந்து ஒரு 2% டாமினேஷன்ல வந்து இருக்கும். அதை விடவும் இந்த வாட்டி மீம்ஸ் வந்து பெரிய அளவில் வந்து போகும். இந்த வாட்டி நீங்க மெயினா ஃபோக்கஸ் பண்ணோம்னா மீம்ஸ், அப்புறம் ஏஐ, அப்புறம் இந்த ஆர்டபிள்யூ விட இந்த டீப் இன்னும் ஏஐயும் மெயினா ஃபர்ஸ்ட் மீம்லாம் இப்பவுமே பயங்கரமா வந்து போயிட்டு இருக்குது. ஸோ இதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா மேபி இதுவே வந்து ஒரு 2 ட்ரில்லியனோ இல்ல அதுக்கும் மேல கூட நம்ம வந்து ஒரு ரன்னை பார்க்கலாம். இங்க இருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3x மேல இதோட மார்க்கெட் கேப்லாம் கன்சிடர் பண்ணும்போது ஸோ இதுக்கு மேலதான் நம்ம வந்து பெரிய ரன் ஆனது கிரிப்டோ மார்க்கெட் கேப்ல ஆல் காயின்ஸ்ல தான் வந்து பார்க்கவே வந்து போறோம். ஸோ இந்த டேட்டா வந்து ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினைச்சேன். அண்ட் மீம் காயின்ஸ் என்னெல்லாம் வந்து வாங்கலாம், என்ன செயின்ஸ்ல என்னெல்லாம் மீம்ஸ் இருக்கு, இதெல்லாம் லெஜிட்டான மீம். கேட் டாக் கண்டிப்பா இந்த சைக்கிளோட மிகப்பெரிய ரன்னர்ஸா வந்து இருக்க போகுது. அதை தொடர்ந்து வேற என்னெல்லாம் வந்து இருக்கும், டான் எக்கோசிஸ்டம், இதெல்லாம் பத்தி நான் என்னோட கான்ட்ரிபியூஷன் ஆனது என்னால முடிஞ்ச அளவுக்கு ரிப்போர்ட்லாம் எடுத்து ஷேர் பண்ணி என்னோட பெர்ஸ்பெக்டிவ்லாம் ஷேர் பண்ணி வீடியோஸ் ஆனது இதுக்கு மேலே தொடர்ந்து போடலாம் அப்படின்னு வந்திருக்கேன். யா கைஸ், ஹோப் இந்த வீடியோ மூலமா ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இன்னும் டீட்டெயிலாக சொன்னலாம் பத்தி, பிஎன்பி பத்தி ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ், எக்கோசிஸ்டம்ஸ் பத்திலாம் நிறைய இந்த வீடியோவோட கண்டினியூஷனாவே நிறைய பேச வேண்டியது இருக்கு. அதெல்லாம் பத்தி பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நீங்க என்ன டெலிகிராம்ல நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க, ட்விட்டர்ல வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.